பொன்னாங்கண்ணின்னு நாம் சொல்றோம். இயற்கையான ஒரு முறையில வந்து இது கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து தண்ணி, நீர் ஓடைகள்ல வந்து நிறைய வந்து வரக்கூடிய விஷயம். இது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் சொல்லுவோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. முடி வளர்ச்சிக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை அற்புதமான ஒரு ஆற்றல். முடி உதிர்தல் இருந்து தவிர்த்துக்கலாம், முடி கருமையாக இருக்கலாம். இது வந்து பொன்னாங்கண்ணி உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். பொன்னாங்கண்ணி தைலமாவும் தயார் பண்ணலாம், பொன்னாங்கண்ணி பொரியலாவும் பயன்படுத்திக்கலாம், பொன்னாங்கண்ணி வந்து கூட்டாவும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய இந்த பொன்னாங்கண்ணி பத்தி இருக்குங்க. இது வந்து உணவே மருந்துங்க. பொன்னாங்கண்ணியை பொறுத்த அளவுக்கு பொரியல் பண்ணி சாப்பிடலாம். நம்ம கீரைகள் எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி வந்து துவையலாவும் பண்ணிக்கலாம். இது வந்து உடலுக்கு ஆற்றல், அருமையான ஆற்றல் உண்டு, ரத்த விருத்தி உண்டு, தோல் வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய பொன்னாங்கண்ணி. அதே வந்து மூலம் சம்பந்தப்பட்டதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி வடிவமெல்லாம் எப்படி பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீரோடையில், நான்லாம் வந்து நீரோடையில் வந்து கரை ஓரங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம். இது வந்து இளங்கீரையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது இலைகள் வந்து பெருசா இருக்கும். நாளடைவில் வந்து பெரிய முத்தி இருக்கும்போது தலைகள் விரல் வடிவத்தில் வந்து இதை தாங்க பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து உணவே மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும்.